2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்ட ஒரு ரீசனிங் கொஸ்டின். இஃப் A is equal to 26, SUN is equal to 27, then CAT is equal to என்ன வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இது ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஏவோட இந்த ஆல்பபெட் ஒவ்வொன்றுக்கும் வந்து என்ன பொசிஷன் வரும், அதோட ஈக்குவலாட் வந்து என்ன ஆல்பபெட் வரும், அதுக்கு என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா இந்த சம் ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா A is equal to 26 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இசட்டோட வேல்யூ தான் வந்து 26. அப்போ ஏ எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா ஏவோட ஃபேஸ் வேல்யூ வந்து இசட். ஸோ வந்து இசட்டோட நம்பர் வந்து என்னவோ அதுதான் வந்து ஏக்கு எடுத்திருக்காங்க. அப்போ ஏ சிகல் 26 அப்படின்னா இசட்டோட இது பார்க்கணும். அதே போல எஸ்யூஎன் அப்படின்னா எஸ்ஸோட ஃபேஸ் வந்து என்ன ஆல்பபெட் இருக்கோ அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்குள்ள நம்பர்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 27 வரும் அப்படின்னு வரும். அதாவது எஸ்யூஎன் இஸ் ஈக்குவல் டு 27 கொடுத்துருக்காங்க. எஸ்ஸோட ஃபேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19. எஸ்ஸோட ஃபேஸ் வேல்யூ வந்து ஹைச்சோட வேல்யூ வந்து 8 ப்ளஸ் யூவோட ஃபேஸ் ஆல்பபெட் பார்த்தீங்கன்னா எஃப் இருக்கு. எஃபோட ஃபேஸ் வேல்யூ வந்து 6. என்னோட ஃபேஸ் ஆல்பபெட் என்னுக்கு ஈக்குவலாக என்ன ஆல்பபெட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. எம் இருக்கு. எம்மோட இது வந்து 13. ஸோ இதெல்லாம் கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 வரும். அதான் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி சிஏடிக்கு என்ன வரும் அப்படிங்கிறது கேட்டிருக்கு. சிஏடி சியோட ஃபேஸ் வேல்யூ வந்து எக்ஸ், ஏயோட வந்து இசட், டிக்கு பார்த்தீங்கன்னா ஜி. இப்போ இதோட நம்பர் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். எக்ஸ் பார்த்தீங்கன்னா 24, இசட் வந்து 26, ஜி வந்து 7. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கூட்டினா 57. ஆன்சர் வந்து 57. அவ்வளோதான்.